குணசாலியான ஸ்திரீ, அதை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. ஸோ அவளுடைய கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காலையில் எழும்புவாங்க, ஞானமாக இருப்பாங்க, தங்கள் கைகளினாலே சுறுசுறுப்பாய் வேலை செய்வாங்க, தங்கள் புருஷனை மேன்மையாக மதிப்பாங்க. ஸோ தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகாக செய்வாங்க. ஸோ கர்த்தருக்கு பயப்படுவாங்க. இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த நாட்களிலே அழகும் சௌந்தரியம் மஞ்சனி உள்ளது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று வாசிக்கிறோம். அதே போல் பெண்கள் மட்டும் குணசாலியான ஸ்திரீகளாக இருந்தால் போதாது, ஆண்களும் குணசாலிகளாக பெண்களிலே மனைவிகளிலே அன்பு கூர்ந்து இருவருமாய் சேர்ந்து குடும்பங்களை கட்டி பிள்ளைகளை சரியாக வளர்த்து பரலோக